பல்லியெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அது ஆமாஞ்சாமியெல்லாம் போடாது. அதே போல் சாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு சாமி ஆமா நீ ஆமான்னு சொல்லிடுன்னு சொன்னாருன்னா அது கத்தி நமக்கு ஆமான்னு சொல்லாது. ஓகேங்களா? எந்த பல்லிக்கும் கடவுளுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அதனால் பல்லி சகுனம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. அது கத்துது. ஏன் கத்துது? ஏன் பல்லி கத்துது? நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பல்லி நீங்கள் இல்லாத இடத்துல இருந்து கத்தாது. நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்களோ அங்கேயே இருந்து தான் பல்லி கத்தும். ஏன் கத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஸ்மெல்லுக்கு சில பூச்சிகள் வரும். ஓகேங்களா? கொசுலேருந்து, இந்த சின்ன கொசுலேருந்து எல்லாமே நம்மளுடைய அந்த இரத்த வாடைக்கு நம்மளை சுற்றி, நம்ம இருக்கிற இடத்த சுற்றி பூச்சிகள் இருக்கும். அது நமக்கு தெரியாது. நம்ம சுத்தமாக வீடை வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. நம்மளை சுற்றி சில கிருமிகள் இருக்கும். அந்த விஷயங்களை பல்லி உணவாக எடுத்துக்கும். அதனால் நம்மளை சுற்றி எப்போவுமே பல்லி இருக்கும். நம்ம இல்லாத ரூமில் இருக்காது. நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாத ரூமில் பல்லி இருக்காது. நீங்கள் ரெகுலராக எங்கே இருக்கீங்களோ அங்கே கட்டாயம் பல்லி இருக்கும்.